வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில மோட்டோ டீல்ஸ் வந்து நேற்று ரிவீல் ஆகிருந்துச்சு. அதை பற்றி நேற்றே பேசணும்னு நினச்சேன், பட் வேறு வீடியோ இருந்தனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த மோட்டோ டீல்ஸில் என்னென்னலாம் ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கும், நீங்கள் எதை கன்சிடர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்மகிட்ட ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் நான் அப்பப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு நல்ல டீல்ஸும் அங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட F36 15,500 கிடச்சிது. அதுவுமே ஒரு நல்ல சூப்பரான டீல் தான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வருது அப்படின்னா எல்லாத்தையும் என்னால் வீடியோஸாக எடுத்து போட முடியாது. ஸோ அங்கே இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்துப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மோட்டோ டீல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா எடுத்தவொன்னே இருக்கிறது மோட்டோவோட H70 ஃபியூஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 28,000 வரப்போகுது. கிட்டத்தட்ட லான்ச் ப்ரைஸ்க்கே உங்களால் இதை வாங்கிக்க முடியும். ஒரு 30,000 பக்கமாக இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் ஆனதுக்கப்புறம் சேல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ மறுபடியும் உங்களால் இந்த லான்ச் ப்ரைஸ்க்கே வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக கன்சிடர் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து மோட்டோ G37 பவர் ஒரு 16,000 கிடைக்குது. இதுவுமே லான்ச் ப்ரைஸுக்கே இப்போ வந்து கிடைக்க போகுது. ஏன்னா 20,000 மேலே தான் செல் ஆக போகுது. டான பட்ஜெட்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. இது அந்த அளவுக்கு சூப்பரான ஃபோன்லாம் கிடையாது. இது ஒரு ரிவ்யூஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், பட் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் கிடைக்கல. ஸோ ரொம்ப பேசிக்கான டேக்ஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்க. 6300 ப்ராசர் தான் கொடுப்பாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசர்லாம் கிடையாது. பட் இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த ப்ராசர் தான் எல்லா ஃபோன்லையும் பார்க்குறதா இருக்கும். அண்ட் மோட்டோவோட G57 பவர் அண்ட் மோட்டோவோட G67 பவர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. பட் ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகம் தான். 21, 22 தான் உங்களுக்கான வாங்கிக்க முடியும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். கன்சிடர் பண்ணதா கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்டாக லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து மோட்டோவோட S60 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் 28,000 கிடைக்குது. இதுவும் ஒரு வருஷம் பழைய ஃபோன் தான். பட் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் பேட்டரி லைஃப் மட்டும் H70 அளவுக்கு இருக்காது. ரெண்டும் ஒரே ப்ரைஸில் தான் வருது. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த S60 Pro வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகாது. ஒரு 5000 mAh மாதிரி தான் இருக்கும். பட் H70 ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் லைட்டாக ஆடிவாங்க. ஆனால் டெலஃபோட்டோ கேமரா இருக்காது. ஸோ உங்களுக்கு டெலஃபோட்டோ கேமரா வேணும், அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா H60 Pro போய்க்கோங்க. இல்லை எனக்கு ஓவரால் ஒரு பேலன்ஸ்டான ஃபோன் வேணும் அப்படின்னா H70 ஃபியூஷன் போங்க. அண்ட் H60 ஃபியூஷனும் பார்த்தீங்க அப்படின்னா 28,000 இருக்குது. இது இந்த வாங்குறதுக்கு நீங்கள் H70 ஃபியூஷனே வாங்கிடலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஒரு 25க்கு உள்ளே கிடச்சிது அப்படின்னா H60 ஃபியூஷனை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா H70 Pro 37,000 கிடைக்குது. இதுலேயும் ஒன்றும் பெருசான டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. லான்ச் ஆன ப்ரைஸ்க்கே உங்களால் வாங்கிக்க முடியும். அவ்வளோதான். இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம சேனல்லேயும் இந்த ஃபோனோட வீடியோஸ்லாம் வரதான் போகுது. ஸோ இப்போதைக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பேலன்ஸான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மோட்டோவோட H70 பார்த்தீங்க அப்படின்னா 28,000 கிடைக்குது. இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் தான். பட் உங்களுக்கு வந்து செம்ம ஸ்லிம்மான ப்ரொஃபைலில் கிடைக்கும். அதே சமயம் 5000 mAh பேட்டரி, நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் கிடைக்கும். எனக்கு இந்த ஃபோன் ஒரு பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோன், எது ஸ்டைலிஷான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் ஹைக்லாம் வரல, ப்ரைஸ் டவுனும் ஆகலை. லான்ச் ஆனதுக்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் மோட்டோவோட சிக்னேச்சர் 52,500 கிடைக்குது. 52,500 அது ஒரு சாலிடான ஃபோன், நல்லா ஸ்லிம்மாக ப்ரீமியமான ஒரு டிசைனில் கிடைக்கும். அதோட ரிவ்யூமே நம்ம சேனல் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்க. பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது சூப்பரான ஒர்த்தான ஃபோன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோவில் இருக்க டீல்ஸ். அது இல்லாமல் இந்த பிக்சல் போக்கோ டீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது இருக்குது. பட் எனக்கு அந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி படல. அதை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது அதையும் சேர்த்து உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாம்சங் நத்திங் இன்ஃபினிக்ஸோட டீலும் ரிவீல் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாம்சங்கில் இருக்க ஒரு நல்ல டீல் பார்த்தீங்க அப்படின்னா S25 57,000 கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான ஃபோன், அதுவும் சாம்சங் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் S25 ப்ளஸ்ஸுமே 68,000 கிடைக்குது. இதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். பட் உங்களுக்கு அந்த காம்பாக்ட்னஸ் வேணாம், அதோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரியோட தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக 68,000 இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் வந்து இந்த சாம்சங்கோட S25 எட்ஜ் 60,000 கிடைக்குது. இந்த 60,000 பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் உங்களுக்கு பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைனா மட்டும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்க. பேட்டரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 டைம் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோன். ஸோ அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க, இல்லைனா அதை ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் சாம்சங்கோட F36 18,000 கிடைக்குது. 18,000 இப்போ இருக்க ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது வந்து ஒர்த்தான டீல் தான். பட் நான் நேற்று போட்ட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். 15,500 எஃபெக்டிவாக வாங்கிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு வந்துச்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு செம்ம லக்கு தான். பட் 18,000 கூட இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஒர்த்து தான். அண்ட் நத்திங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் 4A 33,000 கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் ப்ரைஸ் ஹைக் வந்து இதோட இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு. 37 to 38,000 இதோட ப்ரைஸ் ஹைக்குங்கிறது இருக்க போது. ஸோ நத்திங் அந்த 4A ஃபோன் உங்களுக்கு ஓகே, நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதை விட்டீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக தான் ஆகும். அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் 4A Pro போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நத்திங் ஃபோன் 3 போகிறதா எனக்கு கேட்டால் பெட்டரான ஆப்ஷன். எஸ் கண்டிப்பாக 4A Proவோட டிசைன் வந்து சூப்பராக தான் இருக்கும். அந்த லுக்ஸ், கையில் பிடிக்கிற இன்னான் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். பட் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 3 தான் பெட்ரு. அண்ட் ரீசெண்ட் டைமில் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு, ரியல்மியோட GT70 வந்து வாங்கலாமா அப்படின்ட்டு. இந்த சேலில் ஒரு 25, 27 இந்த செக்மெண்ட்டில் உங்களால் இந்த ஃபோன் வந்து வாங்கிக்க முடியும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிடச்சிது அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டீல். அண்ட் வந்து ரீசெண்டாக கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு 512GB வேரியன்ட் வந்து வாங்கலாமா அப்படின்ட்டு. அது வந்து அவர் சொல்லும்போது
30,000 ரூபாய்க்கு தான் சொன்னார், 30,000 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்ட்டு. பட் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 28,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 28,000 ரூபாய்க்கு 12/5/12 பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மேட்டர் அந்த ஃபோனு. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனையும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ரிவ்யூ ஆக நான் ஒரு ஃபுல் லென்த் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ பார்த்தேன் அப்படின்னா எடுத்து அங்கே போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.